ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். ஒரு கட்சி என்றால் தைரியம் இருக்க வேண்டும், வீரம் இருக்க வேண்டும். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விமானம் பிடித்து வீடு சென்றவர் இன்னும் வெளியில் வரவில்லை என தாவேக தலைவர் விஜயை பிரேமலதா விஜயகாந்த் சரமாரியாக விமர்சனம் செய்துள்ளார். கரூரில் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட துயர நிகழ்வு மற்றும் அதற்கு பின் தாவேக தலைவர் விஜய் இதுவரை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்காமல் இருப்பது குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் குறித்த நேரத்தில் கரூருக்கு செல்லவில்லை. படப்பிடிப்பிற்கு சரியான நேரத்திற்கு செல்லும் விஜய் கரூருக்கு தாமதமாக வந்தது ஏன் என்றும் பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். உங்களை பார்க்க காலையில 9 மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல, சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டியை தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல, அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா? மேலும் ஒரு கட்சி என்றால் தைரியம் இருக்க வேண்டும், வீரம் இருக்க வேண்டும். நம்மால் ஒரு குடும்பத்திற்கு பாதிப்பு என்றால் முதலாளாக நாம் தான் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். இது மட்டுமல்லாமல் நமக்காக காத்திருக்கும் தொண்டர்களுக்கு தண்ணீர் உணவு கொடுக்க வேண்டாமா? கரூர் சம்பவத்திற்கு பிறகு விமானம் பிடித்து வீட்டுக்கு சென்றவர் இன்று வரை வெளியில் வரவில்லை என்றும் விஜய் மீது அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தமிழ்நாடு அரசு மீதும் தவறு இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் குறுகிய இடத்தில் அனுமதி கொடுத்தது ஏன் என்றும் கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வந்த பிறகுதான் நெரிசல் ஏற்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். உள்ளூர் ரவுடிகள் தான் விஜய் மீது கல்லெறிந்து செருப்பி வீசியதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். ஏன் இன்னைக்கு மேல நிக்கிறீங்களே, 4 பவுன்சர் உங்களை சுத்தி நிப்பாட்டுறீங்களா உங்க பாதுகாப்புக்கு? உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களுக்கு என்ன